வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். சரிகமப சீனியர் சீசன் 5 நிகழ்ச்சியில் இந்த வாரம் நடந்த முக்கிய நிகழ்வுகளை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். திருவிழா ரவுண்டில் ஆனந்தத்துலேயும் ஒரு அதிர்ச்சி நடந்ததுன்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க. இந்த திருவிழா ரவுண்டில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, யாரெல்லாம் இந்த ரவுண்டில் ரொம்பவுமே சிறப்பாக பாடி விருதுகளை வென்றாங்கன்னு தான் பார்க்கலாங்க. சிறந்த போட்டியாளராக, அதாவது பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக்கு பொடிநடையா போறவர் என்ற பாடல பாடின ரசிகர்களின் மனதை கவர்ந்த சிவானி தான் இந்த விருதை வாங்கியிருக்கிறாங்க. இவங்க இந்த பர்ஃபார்மன்ஸை ரொம்பவுமே சூப்பராக பாடினதுனால ஜட்ஜஸ் இவங்களுக்கு இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா கோல்டன் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக், அதாவது கோல்டன் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக் இந்த திருவிழா எபிசோடில் யார் வாங்கினாங்கன்னா, பொத்தி வச்ச மல்லிகை மொட்டுன்ற பாடலை பாடி தன்னோட அழகான குரலால் மேஜிக் செஞ்ச பவித்ரா மற்றும் ஸ்ரீஹரி 2 பேருக்குமே இந்த விருது வழங்கியிருக்காங்க. சூப்பர் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, கொடியிலே மல்லிகை பூன்ற பாடலை ரொம்பவும் அழகாக பாடின அருண் ராஜேந்திரன் மற்றும் அக்ரினா ஆகியோருக்கு தான் இந்த விருது கொடுத்துருக்காங்க. அடுத்து என்னென்னா, ரொம்பவுமே சர்ப்ரைசிங் ஃபேக்ட் என்னென்னா, யாரை எலிமினேட் பண்ணாங்கன்னா, இந்த வாரம் யாரை எலிமினேட் பண்ணாங்கன்னு ஜட்ஜஸ் ஸ்ரீனிவாஸ் தான் சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக இந்த வாரம் எலிமினேஷன் இருக்குதுன்னு அர்ச்சனாட்ட சொன்னது மட்டும் இல்லாமல் என்ன ரீசன் சொல்லியிருந்தாருன்னா, ஜட்ஜ் ஸ்ரீனிவாஸ் அவங்க சில போட்டியாளர்கள் சில வாரங்களில் ரொம்பவுமே சிறப்பாக பாடுறாங்க, சில வாரங்களில் சாதாரணமாக பாடுறாங்க, கன்சிஸ்டன்சி தான் ரொம்பவும் இங்கே முக்கியம்னு சொல்லி கடந்த 3 வார மதிப்பெண்ணோட அடிப்படையில் துரதிருஷ்டவசமாக அருண் சிஜே தான் வெளியேற்றப்படுவதாக அறிவிச்சிருந்தார். அடுத்த ரவுண்டில் இருந்து அவர் கலந்து கொள்ள முடியாதுன்னு ஜட்ஜ் ஸ்ரீனிவாஸ் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் மன்னிக்கும் அருண், இது ஒரு தற்காலிக பிரேக் தான்னு உணர்ச்சி பூர்வமாகவும் பேசியிருந்தார். மேடையில் இருந்த எல்லாருமே அருண் சிஜேக்கு ஆதரவளித்து அவருக்கு விடை கொடுத்தாங்க. இந்த திடீர் வெளியேற்றம் சரிகமப ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை அளித்ததுன்னு கொடுத்துருக்குங்க. உங்களோட கருத்து என்னன்னு மறக்காம சொல்லுங்க. அருண் சிஜே வெளியேறினது உங்களுக்கு ஓகேவா, இல்லை இன்னும் நிலைச்சிருந்திருக்கலாமா, என்ன நடக்குதுன்னு நீங்களே சொல்லுங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க மக்களே.